இட்லி, பொங்கல், உப்புமா, தோசை வெரைட்டியோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு டிஃபன் சாம்பார் இன்றைக்கி செய்து பார்க்கலாம். ஒரு பவுலில் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். ஊற வச்ச பருப்பை நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துட்டு பருப்பு அளந்த அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரில் 4 இல்லை 5 விசில் வச்சா போதும். பருப்பு ரொம்ப குழைய வேகணும்னு இல்லை. வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, கேரட் ரெண்டையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய துண்டாகவே வெட்டலாம். கேரட் நல்லா பொடிசாக வெட்டிடணும். அதோட தேவைன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடணும். காய்கறி நல்லா வேகட்டும். காயெல்லாம் பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பேனில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மிளகாய் வத்தல், கடுகு, வெந்தயம், பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு கொதிச்சிட்ருக்கிற சாம்பாரோடு சேர்த்துடலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பும் சாம்பார் பொடியும் சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரம் வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோட வெல்லமும் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். சாம்பார் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த மல்லி இலையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்க்கணும்.